ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல காவேரி விஜய் இவங்க 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. காவேரி பேசிட்டு இருக்கும் போதே விஜய் காவேரியை பார்த்து ரசிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. காவேரி, நம்ம 2 பேரும் வெளியில போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியில கிளம்பி போறாங்க. விஜய்க்கு ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கிறாங்க. நல்ல பிளேஸா இருந்தா சொல்லு, சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, காவேரியும் சரிங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. ஒரு பக்கம் குமரன் கங்கா 2 பேரும் கொடைக்கானல் இறங்கிட்டாங்க. அவனோட அம்மா வீட்டுக்கு போன குமரனை பார்த்து இப்பதான் வழி தெரியுதுன்னு நினைக்கிறேன் என் மவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அம்மாவை பார்த்த கங்கா எப்படி இருக்கீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்கில் ஒரு மாதிரி பதில் சொல்ல, இந்த மாதிரி ஆயிப்போச்சு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு குமரனை பார்த்து கேட்க, இல்லம்மா எல்லாரையும் பார்த்து நான் பேசிட்டு தான் வரேன், அதனால ஒன்றும் பயப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு நம்பிக்கையா சொல்ல, ஆமாங்க அத்தை அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரிங்க நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா குமரனை கூப்பிட, கேட்ட குமரனுடைய அம்மா இப்பதானே வந்தீங்க அதுக்குள்ள என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லம்மா போன மாதிரி பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க கிளம்புறாங்க. ஓபன் பண்ணி கங்காவும் உள்ள போக, ஏங்க இங்க யாரும் தங்கியிருக்க மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட, எதை வச்சு சொல்ற கங்கா, இங்க பாருங்க பாத்திரம்லாம் இங்கேயே கழுவி வச்சிருக்காங்க, இங்க தங்கிட்டு இருந்துட்டு போன மாதிரியே தெரியுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா கங்கா நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் போல இருக்கே அப்படின்னு பேசுற தருணத்துல விஜய் காவேரி 2 பேரும் அந்த இடத்துக்கு வராங்க. கதவெல்லாம் திறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு பக்கம் உள்ள போக, கங்கா காவேரி 2 பேரும் மாறி மாறி பாத்துக்கிறாங்க. 2 பேரும் மாறி மாறி ஒரே கேள்வியை கேட்டுக்கிறாங்க, நீங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு. கேட்குற கேள்வியை நீ என்கிட்ட கேட்குறீ அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கோவத்தோட கேட்க, என்னக்கா எதுக்காக இப்போ கோவப்படுற, சும்மா 2 நாள் போர் அடிச்சுது அதனால இங்கே கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்க, ஆமாம் திடீர்னு தான் கிளம்பி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் சொல்லி சமாளிக்கிற மாதிரி காவேரியும் பேசுகிறாங்க. மாமா அக்காவோட திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்க, இல்லைப்பா அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க, இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எப்பவுமே பிரச்சனை பண்ணுவாங்களா, அது ரொம்பவே அதிகமாகிடுச்சு, அதனால தான் அம்மா ஃபோன் பண்ணி வர சொன்னாங்கப்பா, திடீர்னு கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் சொல்கிறாங்க. அப்படியா மாமா, சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பசுபதி அஜய் ராகினி இவங்க 2 பேருக்கான திருமண ஏற்பாடுகள்லாம் கோவிலில் பண்ணிட்டு இருக்காரு. கிட்ட இந்த உண்மை எல்லாத்தையும் நம்ம மறைக்கிறோமே அப்படின்ற ஒரு தயக்கத்தோட ராதாவும் வீட்டில் இருக்காங்க. விஜய் காவேரி இவங்க 2 பேரும் கொடைக்கானல் தான் வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க சாரதா கங்கா மூலியமா. விஜய் காவேரி இவங்க 2 பேரும் ஊர்ல இருந்து வரதுக்குள்ள ராகினி அஜய் இவங்களோட கல்யாணம் நடக்குதா இல்லையா அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.